இங்க ரோகிணியும் மனோஜும் வீடு வாங்கினதுல இருந்து ரொம்பவுமே அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயா, ரோகிணி, மனோஜ். இங்க இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அலப்பறையை தாங்க முடியாம இங்க முத்து இருந்துகிட்டு, அப்பா நான் சவாரிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேனேப்பா, ஒருத்தவங்க கனடால இருந்து வராங்க, அவங்கள பிக்கப் பண்ணணும்ன்ட்டு. அவங்க எனக்கு கால் பண்ணிட்டாங்கப்பா, நான் கிளம்புறேன். மீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்ப, உடனே அங்கே இருந்த மீனாவும், என்னங்க எனக்கும் மண்டபத்தில் இருந்து ஃபோன் வந்ததுங்க, ஏதோ ஆர்டர் வந்திருக்கான், அதை நான் போய் என்னென்னு பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன், அப்படியே என்னை விட்டுட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மீனா கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்த மீனாவும் முத்துவுமே கிளம்ப, கொஞ்ச நேரத்தில் இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு, மனோஜ் இந்த வீட்டு பத்திரம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம லோன் அப்ளை பண்ணுவோம், சீக்கிரமாக இந்த மீதி காசை கொடுத்துட்டா இந்த வீடை நம்மளுக்கு சொந்தமாயிடும்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோகிணியும் சொல்கிறாங்க. உடனே இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு, அட ஆமாம் ரோகிணி, நான் மறந்தே போயிட்டேன், நம்ம இந்த காசை மட்டும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பெரிய வீடு நம்மளுக்கு தான் சொந்தம், நீ வா நம்ம இப்போ உடனே கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மனோஜோ ரோகிணியுமே இங்கே விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜீவாவை பிக்கப் பண்ணுறதுக்காக முத்து ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்கே ஜீவாவையும் பிக்கப் பண்ணுறாங்க. இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, முத்து கொஞ்சம் சீக்கிரமாக போங்களேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு உடனே நான் போகணும், ஏன்னா என்னோட வீட்டை நான் இங்கே சேல்ஸ் பண்ணுறேன், போன வாட்டியே இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணணும்னு தான் வந்தேன், ஆனால் என்னால் பண்ண முடியல, திரும்பவும் போயிட்டேன், யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு பார்த்தனோ அவங்களையே நான் போன வாட்டி பார்த்துட்டேன், என்கிட்ட இருந்த 30 லட்ச ரூபாவை அதுங்க வாங்கிடுச்சிங்க, இனிமே நான் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு தான் அவசரமாக இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு இருக்க முத்து அப்படின்னு இங்கே முத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டே வராங்க ஜீவா. உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு, என்ன மேடம் சொல்கிறீங்க, யார் அந்த 2 பேர், வேணா சொல்லுங்கள் மேடம், எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருக்காங்க, அவங்கள ஏதாவது பண்ணி அந்த காசை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு கடவுளாக பார்த்து எதனா கூலி கொடுப்பாங்க, நம்ம போகலாம் முத்து, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு இங்கே அவசரமாக ஜீவா சொல்ல, உடனே முத்துவும் நேராக இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இங்கே காரை விடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே லோனை எப்படியாவது பத்திரத்தை வச்சு வாங்கலான்னு இங்கே பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் காட்ட, இந்த பத்திரத்தை வாங்கி பார்த்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோ, இது ஒரிஜினல் பத்திரமே கிடையாது, யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் கேட்க, உடனே இங்கே அதிர்ச்சியான ரோகிணியும் மனோஜுமே, சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார், அது உண்மையான பத்திரம் தான். ஏன்பா எனக்கு என்ன கண்ணு குருடா என்ன, நான் இதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பத்திரம் போலி டாக்குமெண்ட்டு, எனக்கு பார்த்தாலே தெரியுது, நீங்கள் நல்லா யார்கிட்டே ஏமாந்துருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, போய் முதல்ல அதை யாருன்னு விசாரிங்க அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜீவா சேல்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்குள்ளே வராங்க. வந்ததும் உள்ள சத்தமாக இருக்கவே என்னன்னு திரும்பி பார்க்க, அங்கே நின்று கத்திக்கிட்டு இருந்த ரோகிணியும் மனோஜையும் ஜீவா பார்த்துடுறாங்க. பார்த்ததும் அவங்கள முறைச்சிட்டு வேகமாக இங்கே காரில் வந்து ஏறுறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன மேடம் அவசரமாக வரீங்க, போனீங்களே போன காரியம் முடிஞ்சுதா அப்படின்னு இங்கே முத்து கேட்க, உடனே ஜீவா இருந்துக்கிட்டு, அதை ஏன் கேட்குறீங்க முத்து, நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி இங்கே வந்தனோ அவங்களையே கடைசியில் பார்க்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு, இங்கே சீக்கிரம் வண்டி எடுங்க முத்து, நான் போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே அவசரமாக படபடப்பா இங்கே ஜீவா பேசிக்கிட்டு இருக்க. உடனே முத்து சொல்கிறாரு, மேடம் நீங்கள் நில்லுங்க, நான் யாருன்னு போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், உங்களை ஏமாத்தின பணத்தையும் நான் உங்ககிட்ட வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இறங்குங்க வண்டியிலேருந்து அப்படின்னு இங்கே முத்து கேட்குறாரு. உடனே இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, ஐயோ நீங்கள் சுச்சுவேஷனே புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு காரை எடுத்துன்னு போய் ஏர்போர்ட்டில் விடுங்க, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வந்து நான் அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இங்கே ஜீவாவும் சொல்ல, உடனே அங்கே முத்துவும் வண்டி எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜீவாவை பார்த்ததும் இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பதட்டமாகவும் இருக்க, ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்க, ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் இங்கே போலி பத்திரம் அப்படின்னு சொன்னதும் அந்த அதிர்ச்சியை இவங்களால தாங்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி மீனா அப்போவே கோவிலில் வச்சு சொல்லிச்சு, இந்த மாதிரி பணத்தை கொடுக்காதீங்க, தண்ணி தடப்பட்டு போகுதுன்னு, நம்ம சொல்கிற பேச்சு கேட்கவே இல்லை, இப்போ பாரு கடைசியில் பணத்தை ஏமாந்தது தான் மிச்சம், இதை மட்டும் வீட்டில் போய் அப்பா கிட்ட சொன்னோம் நம்மளை பேய் ஓட்டிடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இங்கே மனோஜ் புலம்ப. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, பேசாமல் புலம்புறத நிறுத்து, நான் அப்போவே சொன்னேன் அந்த ஃப்ரெண்டை நம்பாதேன்னு, நீ என் பேச்சு கேட்கவே இல்லை, இப்போ எங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோகிணியும் மனோஜும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை
அண்ணாமலை, விஜயா அப்படின்னு இங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. வந்தவரு வேற யாரும் இல்ல, இந்த வீட்டோட உண்மையான ஹவுஸ் ஓனர் தான். வீட்டு உள்ள இத்தனை பேர் இருக்கிறத பார்த்ததும் இங்க ஹவுஸ் ஓனர் இருந்துகிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நீங்களாம் யாரு, எதுக்காக என் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, சார் யார் நீங்க, வீடு மாறி வழி மாறி வந்துட்டீங்களா என்ன, இது என் பையன் வாங்கி வச்சிருக்கான், 3 கோடி தெரியுமா, இப்போதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு இங்க விஜயா ரொம்பவும் பில்டப் பண்ணி சொல்ல, உடனே இங்க உண்மையான ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, வாட், இந்த வீடு நீங்க வாங்கியிருக்கீங்களா, என்னம்மா பேசுறீங்க, இந்த வீடு என் வீடு, என் பேர்ல இந்த வீடு இருக்கு, ஏன் பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை வாங்கறதுக்கு நீங்க யாரு, இந்த வீட்டோட ரேட்டு 3 கோடி இல்ல 10 கோடி, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை நீங்க 3 கோடிக்கு வாங்கியிருக்கீங்கன்னு எந்த தைரியத்துல நீங்க சொல்லலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இங்க ஹவுஸ் ஓனர் பயங்கர கோவத்தோட கத்த, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, சார் என்ன ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க சார், என் பையன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்கான், அவன் வந்ததும் என்ன ஏதுன்னு பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்க அண்ணாமலை பொறுமையா பேச, உடனே வந்தவரோ, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் வீட்டில் 3வது ஆள் நீங்க யாரை உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, முதல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு இங்க ஹவுஸ் ஓனர் சொல்ல, உடனே இதையெல்லாம் குழப்பமா பார்த்துக்கிட்டு இருந்த ரவி இங்க முத்துக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ முத்து, எங்கடா இருக்க, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வீட்டுக்கு வா. என்னடா ரவி, என்ன விஷயம், நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண போகணும்னு, அந்த சவாரியில தான் இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன். அடே முத்து, கொஞ்சம் அவசரம்டா. என்னடா சொல்லு. அது இல்லடா முத்து, மனோஜ் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் நம்ம இருக்கோம்ல, அந்த வீட்டோட உண்மையான ஹவுஸ் ஓனரா, அவர் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, இப்போவே வீட்டை காலி பண்ணலைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காருடா. என்ன பேசுறதுனே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா எங்கே இருந்தாலும் வாடா அப்படிங்கிற மாதிரி இங்கே ரவி முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, இதை கேட்டதும் இங்கே முத்துக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்கிற ரவி, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வாடகை காரில் போகிறவன் கண்டிப்பாக ஹவுஸ் ஓனராக இருக்க மாட்டான்னு, நான் சொன்னதை நீங்கள் யாருமே கேட்கல, இப்போ பாரு கடைசியில் ஹவுஸ் ஓனர் வந்து நிற்கிறாரு. ஆமாம், அந்த ஓடுகாலியும் அந்த பார்லர் அம்மாவும் எங்கே போச்சிங்க அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்கடா, வந்தால் தான் என்ன ஏதுன்னு பேச முடியும் அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ ஃபோனை வை, நான் இவங்களை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு இங்கே முத்து ஃபோனை வைக்கிறாரு. இங்கே முத்து ஃபோனில் பேசிக்கிட்டு வந்ததை கேட்டதும் இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்ன முத்து, என்ன விஷயம், ஏதோ வீடு ஏமாத்தம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவா மேடம், என் அண்ணன் 3 கோடிக்கு யாருக்கிட்டேயோ வீடு வாங்கியிருக்கான், அட்வான்ஸாக 30 லட்ச ரூபாய் கொடுத்து வேற இருக்கான், கடைசியில் பார்த்தா அந்த வீடை ஏமாந்துருக்கான் போல இருக்கு, உண்மையான ஹவுஸ் ஓனர் வீட்டு வாசலில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களாம், அதனால ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இப்போ அந்த பிரச்சனையை வேற நான் போய் பார்க்கணும், உங்களை ஃபர்ஸ்ட் நான் ஏர்போர்ட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீவா கிட்ட முத்து சொல்லிக்கிட்டு வேக வேகமாக வண்டியை ஓட்ட, அந்த நேரம் ஒரு காரில் எடுத்துகிட்டு போய் இங்கே முத்து வண்டியை இடிக்கிறாரு. இங்கே முத்து இருந்துக்கிட்டு காரில் இடித்தது வேற யாருமே கிடையாது, இங்கே ரோகிணி மனோஜ் கிட்ட பணத்தை ஏமாத்திக்கிட்டு போன அந்த காரில் தான். அது தெரியாமல் முத்து வேக வேகமாக காரை விட்டு இறங்கி வெளியே வந்து, யோ எதுக்கு என் காரில் எடுத்துகிட்டு வந்து வண்டியை இடிக்கிற அப்படின்னு கேட்க, உடனே காரில் இருந்து ஒருத்தர் இறங்கி, யோ நீ தானே காரில் வந்து இடிச்ச, காலையில் தான் காரில் இடிச்ச, மறுபடியும் இப்போ இங்கே வந்து காரில் இடிக்கிறியா அப்படின்னு அந்த டிரைவரும் கேட்க, உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆமாம் நீ காலையில் அந்த ஈசிஆரில் இருக்க வீட்டுக்கு வந்தியே அவன் தானே நீ, உங்கள் காரில் 2 பேர் இருந்தாங்களே எங்கே அந்த ஃப்ராடுங்க அப்படின்னு இங்கே முத்து கேட்க, உடனே டிரைவர் இருந்துக்கிட்டு, என்னது ஃப்ராடா, யோ அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, கார் உள்ளே தான் இருக்காங்க, பார்த்து மரியாதையாக பேசு, இல்லைன்னா உனக்கு பல்லு கழட்டிக்கும் அப்படின்னு அங்கே டிரைவருக்குள்ள சண்டை வர, உடனே இங்கே காரில் இருந்தவங்களோ, ஐயோயோ காலையில் இவனை பார்த்துமே அந்த ஈசிஆர் வீட்டில், இப்போ மட்டும் அவன் கண்ணில் மாட்டினோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு இங்கே பயந்துக்கிட்டே கார் உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த 2 ஃப்ராடுங்களும். உடனே இங்கே முத்து, யோ அவங்க 2 பேரை கீழே இறங்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருமே வெளியே வராமல் இருக்க, உடனே முத்துக்கு கோபம் வந்து காரை திறந்து மரியாதையாக வெளியே வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், நீங்கள் வித்துட்டு போன வீடு ஃப்ராடு வீடுன்னு எங்களுக்கு தெரியும், உண்மையான ஹவுஸ் ஓனர் வீட்டு வாசலில் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, யாரை ஏமாத்த பார்க்குற, கையும் களவுமா மாட்டிக்கினேன், ஒழுங்கு மரியாதையாக வெளியே வா, இல்லைன்னு வச்சுக்கோ இப்பயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வைப்பேன்,
ஒழுங்கு மரியாதையாக பணத்தை எடுத்துட்டு வெளியே வா அப்படின்னு இங்கே முத்து அந்த ஃப்ராட் ஹவுஸ் ஓனரோட ஷர்ட்டில் காலரை கையை வச்சு பயங்கரமாக சத்தம் போட உடனே பயந்துக்கிட்டு வெளியே வராங்க. ஐயோ சார் எதுவும் ஃபோன் பண்ணிடாதீங்க போலீஸுக்கெல்லாம், நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன அந்த ஃப்ராட் ஹவுஸ் ஓனருங்க 2 பேருமே அந்த பணத்தை எடுத்து முத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக வேக வேகமாக ஓடிய போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, என்ன முத்து இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதுவா மேடம், நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே என் அண்ணன் மனோஜும் எங்கள் அண்ணி ரோகிணியும் பணத்தை ஏமாந்துட்டாங்கன்னு. வீடு வாங்குறன்ற பேரில் 30 லட்ச ரூபாவை அட்வான்ஸாக கொடுத்து பணத்தை ஏமாந்துட்டாங்க மேடம். அந்த ஏமாத்துக்காரவங்க தான் இவங்க. நல்ல வேலை கடவுளாக பார்த்து என்கிட்ட காட்டி கொடுத்து அந்த பணத்தையும் நான் வாங்கிட்டேன். ஒரு வழியாக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஓடுகாலிக்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுவே எனக்கு போதும் மேடம் அப்படின்னு இங்கே முத்து சொல்ல உடனே இந்த மனோஜ் ரோகிணின்ற பேரை கேட்டதுமே இங்கே ஜீவாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. வாட், என்ன முத்து சொன்னீங்க? மனோஜ் ரோகிணியா அப்படின்னு இங்கே பேரை சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஆமாம் மேடம், மனோஜ் ரோகிணி தான் எங்கள் அண்ணனோட அண்ணி பேர். அதை கேட்டதும் நீங்கள் எதுக்கு ஷாக் ஆகுறீங்க மேடம் அப்படின்னு இங்கே முத்து கேட்க உடனே இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, ஐயோ முத்து, நான் இந்த ஊரில் வந்து யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ அவங்க வேற யாரும் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே அந்த 2 பேர் தான். இதை கேட்டதுமே இங்கே முத்துவுக்கு ரொம்பவும் ஷாக் ஆகி, என்ன மேடம் சொல்கிறீங்க? எங்கள் அண்ணனா? ஆமாம் முத்து, நானும் மனோஜும் கொஞ்ச நாளைக்கு லிவிங் டுகெதரில் இருந்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அப்பா பணம் ஏதோ பென்ஷன் பணம் வருதுன்னு சொன்னான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டோம். ஆனால் என் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ திரும்ப வந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த பணத்தை கேட்டு அவங்க ஒய்ஃப் ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி 27 லட்ச ரூபாய்க்கு பதிலாக வட்டியோடு சேர்த்து 30 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் முத்து அவங்கள மறுபடியும் நான் இங்கே பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். கடைசியில் அவங்களையே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இங்கே ஜீவா சொல்ல சொல்ல இங்கே முத்துவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மேடம். என் அண்ணன் பணத்தை எடுத்துக்கிட்டு தான் ஓடனான். ஆனால் அந்த பணம் நீங்கள் மறுபடியும் கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் வீட்டில் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அந்த ஃப்ராடு சொல்லவே இல்லை அப்படின்னு இங்கே முத்து சொல்ல உடனே ஜீவா இருந்துக்கிட்டு, என்ன முத்து சொல்கிறீங்க? நான் லாஸ்ட்டாக வந்தப்ப உண்மையாக என்கிட்ட இருந்து அந்த 30 லட்ச ரூபாவை வாங்கிட்டாங்க அப்படின்னு இங்கே ஜீவா சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு, மேடம், எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கூட நேராக வீட்டுக்கு வாங்க. நீங்கள் வந்து அவங்க 2 பேர்கிட்ட 30 லட்ச ரூபாய் கொடுத்த விஷயத்த வந்து எங்கள் வீட்டில் சொல்லணும். ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு இங்கே முத்து ரொம்பவும் கெஞ்சி கேட்க உடனே ஜீவா இருந்துக்கிட்டு, சரிங்க முத்து, உங்களுக்காக நான் வீட்டுக்கு வரேன். அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். கடைசியில் அவங்க வீட்டுக்கே என்னை வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவாவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு முத்து. பார்க்கலாம் இந்த வாட்டியாவது கண்டிப்பாக ரோகிணி வீட்டில் மாட்டுவாங்கன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ.